வாய வேலாயுதான் வா. தாத்தா இருக்கிற நிலைமைய பாத்தியா? லைலா பாப்பா வீட்டை விட்டு வெளியில போயிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். வெளியில போகலையா? நான் தான் அந்த பேதியில ஓவால அடிச்சு துரத்தி விட்டுட்டேன். இனிமே அவளுக்கும் அவ புருஷனுக்கு இந்த வீட்டுல எச்சோலியும் இல்ல. அவ இந்த வீட்டு படிவாசல மிதிக்க கூடாதுன்னு நான் தான் விரட்டி விட்டுட்டேன். அண்ணனும் வீட்டில் இல்லை, லைலா பாப்பாவும் இல்லைனா உங்களை கவனிச்சுக்கிற ஆள் வேணாமா? வயசான காலத்துல எப்படித்தான் தனியா இருப்பிய? வேணாமியா வேணாம். என் பிள்ளைக்கு செஞ்ச பாவத்துக்கு நான் எம்புட்டோ அனுபவிச்சுட்டேன். இதுக்கு மேலேயும் அவளை வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருந்தேன்னா என் தலையில அம்மிக்கல்ல தூக்கி போட்டு என்னைய கொண்டுட்டு என் கழுத்துல அதில் கிடக்கிறத கலட்டிட்டு போக கூட அஞ்ச மாட்டா. அன்னைக்கு நீ கொடுத்த 50,000 அப்படியே பறிச்சுட்டு போயிட்டாளே. என்னத்தா சொல்றிய? 50,000 பறிச்சுட்டு போயிட்டாங்களா? அப்ப வட்டிக்காரனுக்கு காசு எங்க நான் கொடுத்தேன்? என் வீட்டு மகாலட்சுமி என் வீட்டை விட்டு போய் இதோட 5 நாளாச்சு. பிள்ளைய கண்ணில் பாங்கவும் இல்லை வைக்கவும் இல்லை. அது இருக்கிற இடமே எப்பேற்பட்ட இடமா இருக்கு. அந்த மாடும் கண்டு என் கொல்லையில கிடக்கிற கடையை பார்த்து இந்த ஊராளுக பேசின பேச்சு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்பேற்பட்ட மகாலட்சுமியை இழந்துட்டு இப்படி அனாதையா கிடக்கனே. என்னத்தா சொல்றிய? ஏன் லைலா பாப்பா இப்படி எல்லாம் நடந்துக்கிறது? நம்மளுக்கு நம்ம சோறு ஒரு தெய்வம் பெருசுன்னு நம்ம நினைக்கிறோம். அவளுக்கு அதெல்லாம் பெருசு இல்லப்பா. அவளுக்கு அவ புருஷன்தான் பெருசுன்னு காசை வாங்கிட்டு போனவளுக்கு புருஷன் மட்டும் இருந்தா போதும்ல, நம்ம என்னத்துக்கு? அதனாலதான் அந்த நாயை இனிமே இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு விரட்டி அடிச்சிட்டேன். இனிமே அவளுக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. கவலைப்படாதியத்தா, பெரிய மனுஷி. இப்படி வீட்டுக்குள்ள உட்காந்து அழுகிறத என்னால தாங்கிக்க முடியல. அழுகாதிய முடியலப்பா வேலாயுதம். நான் பெத்ததுக்கு 2 பொண்டாட்டிதே முக்கியம்னு அவன் கூட்டிட்டு போயிட்டான். என் புருஷந்தே முக்கியம்னு இவ விட்டுட்டு போயிட்டா. யாருமே இல்லாத அனாதையா நான் தான் இப்ப இந்த வீட்டுக்குள்ள தவிச்சு போய் திரியிறேன். என் புருஷன் உசுரோட இருந்திருந்தா என்னைய இப்படியெல்லாம் விட்டுருப்பாரா? செத்தா கூட அனாதை பணமா சாகணும் போல் இருக்கே. வேலாயுதா, நான் செத்துக்கிட்டு கிடந்தா அடுத்த மனுஷட்ட சொல்லி என்ன தூக்கி போடுவியா? இன்னொரு முறை இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். பெத்த பிள்ளையே இல்லைன்னா என்ன? அதான் நான் இருக்கேன்ல. உங்க வீட்டுக்கு ஒரு காவல் நாயா. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன். பெற்றதுகளே என்ன அனாதையா விட்டுட்டு போயிருச்சுங்க. பாவம், நீ என்னப்பா செய்ய முடியும்? எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யறியா? சொல்லுங்கத்தா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் இருக்கிற நிலைமையில சந்தை கடைக்கெல்லாம் ஆடு மாடை பத்திட்டு போக முடியாதியா. இப்போதைக்கு எனக்கு காசு வேணும். கொல்லையில நிக்கிற 5-6 ஆட்டுக்குட்டியை வித்து கொஞ்சம் காசு பரட்டி தர முடியுமா? 5 ஆட்டுக்குட்டியா? 5 வித்தா காசு பத்தாதுல்ல. எப்படியும் ஒரு 10 குட்டினாலும் விற்கணும். அப்பத்தானே நான் 50,000 பெரட்ட முடியும். அத்தா, நம்மளுக்கு சோறு போடுறதே அந்த ஆடு மாடுதான். அதை வித்துட்டு ஆத்துக்கிறவும் ஆள் இல்லை, பண்ணையம் பண்ணவும் ஆள் இல்லை. ஆசைக்கு வச்சிருந்து என்னையா செய்ய போறேன்? கழுத ஆட்டுக்குட்டியில வித்துக்கிட்டு மாடையினால வச்சிருந்தா பாலை கறந்துனாலும் பசி ஆத்தலாம்ல. காசு பத்தாம நேத்து 2 ஆட்டுக்குட்டியை விற்கணும்னு சொன்னதுக்கே எனக்கு மனசு தாங்கல. இன்னைக்கு 10 ஆட்டுக்குட்டியை விற்கணும்னு சொல்றீங்களேத்தா, என்னாலேயே ஏத்துக்கிற முடியலையே. வேற வழி இல்லையே வேலாயுதம். ஊருக்காரங்களுக்கு 1,00,000 ரூபா அவதாரம் கட்டணும். வட்டிக்காரனுக்கு 50,000 வட்டி பணம் கட்டணும். எல்லாத்தையும் நான் சரி பண்ணணும்னா ஆடு மாடுகளை வித்து தாப்பா கொடுக்கணும். அதெல்லாம் நீ யோசிக்காத. ஏதோ என் தலையில ஓட்ட விதி ஏன்னு நான் நினைச்சுக்கிறேன். பிள்ளைய பெத்ததுக்கு எனக்கு கண்ணீர் தாயா மிச்சம். எனக்கு காசு பணம் போறதை பத்தியோ ஆடு மாடு போறதை பத்தியோ கவலை இல்லை. இந்த ஊர்ல நான் கௌரவமா வாழ்ந்துட்டேன். அந்த கௌரவம் குறையாம இருந்தா எனக்கு அது போதும். வித்துட்டு காசை கொண்டுட்டு வா. சரிங்கத்தா, நான் காசு பெரட்டி கொண்டுட்டு வரேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரவா? வேணாயே, கடையில் வாங்கி திங்கிற அளவுக்கு நம்மள்ட்ட காசு ஒன்றும் இல்லை. நான் ஒரு உலக்க அரிசியை போட்டு வீட்டில் காய்ச்சி குடிச்சுக்கிறேன். நீ போய் வேலையை பாரு. ஆமாம், 4 இட்லியும் சாப்பாடு வாங்குறதுக்கு பல கோடி ரூபா வரப்போது பாருங்க. நீங்கள் இருங்க, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம். வேணாண்டா வேலை இதா, காவலுக்கு அரிசியை போட்டு நான் வீட்டில் காய்ச்சிக்கிறேன். பரவாயில்லத்தா, முனியாண்டி கடையில் 4 இட்லி வாங்கிட்டு வரேன், இருங்க.
சனிக்கிழமை இன்னைக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போனேன்னா அங்கே தொன்னையில் புளியோதரை கொடுத்தாங்க. அதை உனக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன். இந்தா நீ ஒன்று எடுத்துக்கிட்டே தங்கச்சி கொண்டு கொடு. ஐ புளியோதரை. அம்மா பிள்ளையார் கோயில் புளியோதரை சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு மக்கா, இந்தா சாப்பிடு. அப்பா என்ன மனம். இது இதையேத்த நானும் கிண்டி தரேன். ஆனா என்னைக்காவது இப்படி மணந்து பார்த்திருக்கீங்களாம்டி? நீ என்னதான் வீட்ல பண்ணாலும் கோவில் புளியோதரை டேஸ்டா இருக்குமா? இருக்க முடியும், இருக்க ஏன் இருக்காது. இனிமே பள்ளிக்கூடத்துக்கு டிஃபன் பாக்ஸ் அம்மா கட்டி கொடுத்து விட மாட்டேன். ஹாஸ்டல்ல போய் என்ன செய்ய போறீங்களோ ஏதை செய்ய போறீங்களோ அப்பெல்லாம் அந்த அம்மாவை மிஸ் பண்ணுவீங்களான்டி? அம்மா அது பள்ளிக்கூடம் இல்லம்மா, காலேஜ். காலேஜ் மெடிக்கல் காலேஜ். அதான் காலேஜுக்கு தான். காலேஜுக்கு நான் கட்டி கொடுத்து விட முடியாதுல்ல. அங்கெல்லாம் போய் என்னம்டி செய்ய போறிய? அம்மா ஒரு சில ஹாஸ்டல்ல எல்லாம் சாப்பாடுல புழுலாம் இருக்குமா, எப்படிம்மா சாப்பிட்றது? அம்மா புழு இருக்கு, புழு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. புழு உடைய ஆக்கி போடுவாங்க பிள்ளைகளுக்கு சோறாக்குறவங்க. என் ஃப்ரெண்டு தாம்மா சொன்னா ஹாஸ்டல் சாப்பாடுல புழு இருக்கும், வண்டு இருக்கும், அந்த மாதிரிலாம் போடுவாங்கன்னு அவ சொன்னாலே. அவ்வளவு கிடக்காளைய, அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு இருந்திருக்கான். அம்மா 4 பேருக்கு சமைக்கையிலேயே ஒரு சில நாள் கல் கிடக்கு மண்ணு கிடக்கு. அது மாதிரி அவங்க 1000 பேருக்கு சமைக்கிறவங்க ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அவளுக்கு என்னத்தை பார்த்தாளுகளோ போ. அதெல்லாம் நல்லா தான் மக்கா செஞ்சு கொடுப்பாங்க. நீ அதெல்லாம் பற்றி யோசிக்க கூடாது. நம்ம குடும்ப வறுமையை நினச்சி நல்லா படித்து டாக்டர் ஆகணும்ல. சரிம்மா. என் மக டாக்டர் ஆகி ஊருக்குள்ள வந்து எனக்கு தான் முதல்ல வைத்தியம் பார்க்கணும். என்ன மக்கா? அம்மா என்னோட ஆசை என்ன தெரியுமா? என்னம்டி முதல்ல அப்பா அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்கணும்னா? இல்லம்மா, உங்க 2 பேருக்கும் வைத்தியமே நான் பார்க்க கூடாதுன்னு. ஆண்டி இப்படி சொல்ற? ஊர்ல உள்ள எல்லாருக்கும் பாப்ப, எங்களுக்கு பார்க்க மாட்டியா? இல்லம்மா, எந்த சூழ்நிலையிலுமே நான் உனக்கும் அப்பாவுக்கும் எந்த வைத்தியமும் பார்க்க கூடாது. உனக்கும் அப்பாவுக்கும் எந்த நோய் நொடியும் வரவே கூடாதுமா. நீ எப்போதும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே. அது சரி, வயசாயிட்டா எல்லாம் வரத்தனடி செய்யும். இப்பவே அம்மாக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ தானே மருந்து எழுதி தரணும். நீ உடம்ப குறைச்சின்னா உனக்கு கால் வலி எல்லாம் சரியாயிடும். நீ முதல்ல வெயிட் லாஸ் பண்ணுமா. நான் சொன்ன ட்ரிங்க் குடிச்சியா குடிக்கலையா? அந்த காலையில வெறும் வயிற்றுல நெல்லிக்காயை புளிஞ்சு குடிக்க சொன்னியே அதுவா? ஆமா, அதை நீ காலையில வெறும் வயிற்றுல குடிச்சேன்னா ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் குறையும், சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் குறையும், கொலஸ்ட்ராலும் குறையும். கொலஸ்ட்ரால் குறைஞ்சிச்சுன்னா உனக்கு வெயிட் லாஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் உனக்கு கால் வலியே வராதுல்ல. எல்லாத்துக்கும் ஒரே மருந்து சொன்னா நீ ஃபாலோ பண்ணவே மாட்டேங்கிற. நம்ம ஊர் மரத்துகள்ல சின்ன நெல்லிக்காய் தானே டீ கிடக்கு. பெரிய நெல்லிக்காய் நாளைக்கு அப்பாவை சந்தையில வாங்கிட்டு வர சொல்லி நெத்தாம குடிச்சு உடம்ப குறைச்சிடுறேன். சரியா? போமா, டெய்லியும் இதே தான் சொல்லிட்டு இருக்க. ஆனால் அரைச்சி மட்டும் குடிக்க மாட்டேங்கிற. நான் காலேஜ் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் காலையில் எந்திரிச்சோன்னே நானே உனக்கு ஜூஸ் போட்டு தரேன். காலையில வெறும் வயிற்றுல அந்த காப்பி தண்ணியை சூடா ஊத்துனா தாண்டி அடுத்த வேலை செய்ய முடியுது. இதை அரைச்சிக்கிட்டும் குடிச்சுக்கிட்டும் 1 மணி நேரம் காத்து இருந்துக்கிட்டு இருந்தா எங்கிட்டு நமக்கு வேலை பார்க்க முடியுது. அதனால அலுப்பு தட்டி போய் பாலை காய்க்கவும் காப்பியை போடவும் குடிக்கவுமா தெரிஞ்சுக்கிறேன். ஆமாம், இப்படியே அலுப்பு வருதுன்னே சொல்லிட்டு உடம்பும் குறையாது, உனக்கு ப்ரெஷரும் குறையாது. அதே நீ சொல்லிட்டீல, நாளையில இருந்து அம்மாவுக்கு அடிச்சு கொடு. வெறும் வயிற்றுல அம்மா குடிச்சு 10 நாள்ல உடம்ப குறைக்கிறேன். சரியா? எந்த ஒரு பொருளையும் 48 நாள் சாப்பிடணும். 1 மண்டலம் சாப்பிட்டாதான் எல்லாமே சரியாகும். 48 நாள் நான் உனக்கு அடிச்சு தரேன், நீ குடி. சரிம்மா அம்மா அதெல்லாம் குடிச்சிட்டு உடம்ப குறைக்கிறேன். நீ போய் சாப்பிட்டு உடம்ப தேத்து. சரி. இந்தா இதை தங்கச்சிக்கு கொண்டு போய் உள்ளே மூடி வைக்கிறியா? கொடுங்க. ஆராரிராரிரோ கெட்டுதம்மா நீரினில் வந்தது. ஐயோ மம்மி. சௌமியா, பிஸியா இருக்கீங்களா மம்மி? ஒரு வேலையும் இல்லடா கண்ணா. இன்னைக்கு அம்மா கொஞ்சம் ஃப்ரீ தான். அதான் சும்மா போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். நீனு வந்து இந்த காமெடியை பாரு, செம்ம காமெடியா இருக்கு. இருக்கட்டும்மா, ரீல்ஸ் பார்க்குற மைண்ட் செட் இப்போ இல்லை. ஓ அப்படியா? சரி சௌமியா, நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ரீல்ஸ் தான் பார்த்துப்பேன். அம்மா, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. அம்மா என்னம்மா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க? என்னடி கேட்கணும்? என்ன கேட்க சொல்ற? இல்லைம்மா, நானும் அவரும் வந்து இருக்கோம். அதை பற்றி எதுவுமே பெருசாக டீட்டெயில் கேட்டுக்கலையே, அதான் கேட்டேன். உன் குடும்பத்து விவகாரம் எனக்கு எதுக்கு சோமி? எதா இருந்தாலும் நீ ஹேண்டில் பண்ணிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் தேவையில்லாம நான் வேற வந்து எதுக்கு மூக்க நுழைச்சுக்கிட்டு? இல்லைம்மா, நீங்கள் நினச்சா என்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்லம்மா. சொல்லு சௌமியா, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? இல்லைம்மா, ஷோரூம் வைக்க போகிறோன்னு உனக்கு தான் தெரியும்ல. ஆமா, அதுக்கு தானே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டேன். அந்த பிரச்சனையை கண்டுக்காமலே இருந்தால் எப்படிம்மா? ஏதாவது ஒரு வழியில் சால்வ் பண்ணணும்ல. ஏதோ முடிவு பண்ணிட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்க. என்ன பண்ணணும்னு சொல்லு. என்னால என்ன பண்ண முடியும்னு நான் பார்க்கறேன். வேற என்னம்மா பிரச்சனையா இருக்க போகுது? எல்லார் குடும்பத்திலையும் இருக்கிறது மாதிரி பணம் தான் எங்களுக்கும் பெரிய பிரச்சனையா வந்து நிற்கிது. நீ ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணினா நாங்கள் ஷோரூமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சரியா இருக்கும்.
சௌமியா, பண விஷயத்துல நான் உனக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது செய்யறேன்னா பரவாயில்ல. ஆனா இந்த விவகாரம் குடும்பத்து பிரச்சனை. இதுல நான் தலையிட்டு முன்னாடி நின்றேன்னா நாளைக்கு எல்லாமே ஏன் தலையில வந்து விதிச்சிடாதா? உங்க தலையில விதிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? நீங்க எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு யாரு என்ன சொல்ல போறா? உங்க பொண்ணுக்கு நீங்க செய்ய போறீங்க, அவ்வளவுதானே? பணம் கொடுக்கறதுனாலயோ ஹெல்ப் பண்றதுனாலயோ நான் ஒன்றும் குறைஞ்சிட போறதில்ல. ஆனா உங்க மாமனார் மாமியார் தடை போட்ட ஒரு விஷயத்துக்கு நான் இருக்கேன்னு பண்றது எந்த விதத்துல சரியா இருக்கும் சௌமி? இது பொண்ணையும் கொடுத்து இந்த குடும்பத்தையும் வாரி விட்டதுக்காகாதா? அப்புறம் அவங்களுக்கு என்ன மரியாதை? வீட்டுல பெரியவங்க சொல்றத கொஞ்சம் கேட்டு நடந்துக்கோ. இப்போதைக்கு அவங்க வேணான்னு சொன்னாங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாரு. வேற ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம்ல? ஏன் மம்மி, அங்க நடந்ததை பத்தி நான் டீட்டெயில் எதுவுமே உங்ககிட்ட சொல்லல. அப்புறம் எப்படி உங்களுக்கு இவ்வளோ தெளிவா தெரியும்? அம்மா உங்ககிட்ட யார் சொன்னா? ஐயோ, சம்மந்தி கிட்ட பேசிட்டு வந்திருக்கோன்னு இவளுக்கு தெரிஞ்சிருமோ? மம்மி, உங்களை தான் கேட்குறேன், இவ்வளோ டீட்டெயிலும் உங்களுக்கு யார் சொன்னா? யார் சௌமியா சொல்லணும்? அதான் நீனும் உன் வீட்டுக்காரும் அங்கங்க நின்று மாத்தி மாத்தி போன்ல பேசிக்கிறீங்கல்ல, அதை வச்சுதான் சொல்றேன். ஓ ஆமாம் மம்மி, அதான் அவங்க 2 பேருமே எழுதி கொடுக்க முடியாதுன்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இவரும் அதனால் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்காரு. இந்த டைமில் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நம்ம குடும்பத்து மேலே நல்ல ஒரு மரியாதையும் இருக்கும். அதே நேரத்தில் என் மேலேயும் கொஞ்சம் பாசம் அதிகமாகும். அதுக்காக தான் மம்மி கேட்குறேன். சௌமியா, ஒரு மாப்பிள்ளைக்கு நம்ம பணம் காசு செய்யறது மூலியமா தான் மரியாதை அதிகரிக்கணும்னு ஒன்றும் இல்லை. நம்ம கொடுக்குற மரியாதையை வச்சும் நம்ம நடந்துக்கிறத வச்சும் தானே இந்த குடும்பத்து மேல அவருக்கு மதிப்பும் மரியாதையும் வரணும். பணம் காசு கொடுத்தாதான் உன் வீட்டுக்காரர் நம்ம ஆளுங்களை மதிப்பாரா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் மம்மி, ஆனால் அவருக்கு நம்ம தானே மம்மி ஹெல்ப் பண்ணணும். என்னாலையும் எதுவும் பண்ண முடியல, அதான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்களும் கைவிட்டுறாதீங்க மம்மி, ப்ளீஸ். என்கிட்ட இருந்துன்னா எவ்வளோ சௌமியா எதிர்பார்க்குற? என்னோட இன்கம் வச்சு நான் ஒரு 20 lakhs வரைக்கும் லோன் போட முடியும். பேலன்ஸ் உள்ள 80 லட்சம் நீங்கள் கொடுத்தா. என்ன சௌமியா, விளையாண்டுட்டு இருக்கியா? 80 லட்சம்ங்கிறது உனக்கு சாதாரணமா தெரியுதா? இல்லை மம்மி, நான் கடனாக தான் கேட்குறேன். நாங்கள் பிஸ்னஸில் டெவலப் பண்ண பிறகு நான் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் மம்மி. கொஞ்சமாவது வயசுக்கு தக்கன யோசி சௌமியா. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே நடந்துட்டு இருக்க. 20 லட்சம் ஓம் பக்கம் லோனை போட்டு 80 லட்சம் அவர் பக்கம் கடனை வாங்கி எப்ப அடைச்சு எப்ப முன்னுக்கு வந்து எப்ப நீங்க பெரிய ஆளாக போறீங்க? இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்றது தான் நல்ல ஒரு வாழ்க்கை. அதை தொலைச்சிட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத. சௌமியா, மாப்பிள்ள கூப்பிடுறாரு, போய் என்னன்னு கேளு. சும்மா கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பாருங்க. எப்போதுமே ஆடம்பரம் நமக்கு நிலைச்சு நிக்காத சௌமியா. இருக்கிறத வச்சு தகுதியா வாழ்றது தான் நல்ல வாழ்க்கையா இருக்கும். அதுதான் நம்ம நிம்மதியாவும் இருக்க முடியும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு என்னைக்கும் ஆசைப்படக்கூடாது. எப்போ பொத்துன்னு கீழே விழுவோன்னு யாருக்கும் தெரியாது. எப்போதுமே நிரந்தரமா நிதானமான வாழ்க்கையை வாழ பாரு சௌமியா. அவ்வளவுதான் உன்னை பெத்தவளா நான் சொல்ல முடியும். இதுக்கு மேல ஓ இஷ்டம். சௌமியா. வரேங்க. என்னாச்சு சௌமியா? அத்தைக்கிட்ட ஏதோ டீப்பா பேசிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா நானும் அம்மாவும் ரீல்ஸ் பார்த்து பேசிட்டு இருந்தோம். அம்மா எங்கே கிளம்பிட்டீங்க? ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனுக்கு தெரிஞ்ச கம்பெனியில் வேலை இருக்கு, இன்னைக்கு இன்டர்வியூ நடக்குதுன்னு சொல்லியிருந்தான். அதான் கிளம்பலான்னு போயிட்டு இருக்கேன் சௌமியா. நான் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க திரும்பவும் இன்டர்வியூன்னு கிளம்பிட்டீங்க? இப்படி எத்தனை நாளைக்கு சௌமியா உட்காந்துருக்க முடியும்? நான் கிளம்புறேன். என்னங்க என்னங்க அன்னைக்கு வாங்க மாமா. என்ன பள்ளிக்கூடத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு அன்னைக்கிளி. நம்ம மட்டும்தான் பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு முந்தின நாள் போய் வாங்குறோம்னு பார்த்தா ஊரு ஜனமே அங்கே கடவாசல்ல தானே நிக்குது. ஆமா, அப்ப நம்மள மாதிரி மக்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் போன வாரமே வாங்கிட்டா. நம்ம தான் இன்னைக்கு லேட்டு. அதான் வாங்கியாச்சு இல்லடா. ஆனா அந்த செப்பல் வாங்கலப்பா. செருப்பு வாங்கியிருக்கா? அதான் செருப்பு தான் கிடக்கலாம் டி. அம்மா எனக்கு ஹீல்ஸ்மா. என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஹீல்ஸ் தான் போடுறாளுங்க. என்னது இந்த குதிரை குட்டியாரமா தூக்கிக்கிட்டு தெரியுமே பின்னாடி அந்த கீல்ஸா? அதெல்லாம் போட்டு வாரி விட்டு விழுகிறதுக்கா? பள்ளிக்கூடத்துக்கு போறியா இல்ல சினிமா நடிக்க போறியா? அட அதெல்லாம் வாங்கல அன்னைக்கிளி. நான் சும்மா சாதாரணமா தான் வாங்கினேன். இந்த எடுத்து பாரு. இதுவே இம்பட்டு குதி எதுக்கு வச்சு வாங்குற? கொஞ்சம் குதிய குறைச்சு வச்சுதான் வாங்கினேன்னு. நானே இதுல ஹீல்ஸ் கம்மியா இருக்குன்னு இருக்கேன். இதெல்லாம் புதுசா கல்யாணம் பொண்ணு ஒரு செருப்பு. இதை எதுக்கு இந்த வயசுல இவளுக்கு வாங்கி கொடுக்குறீங்க? ஏடி நார்மலா அந்த வார செருப்பு வாங்கி மாட்டிக்க வேண்டியதானே? சரி விடு அன்னைக்கிளி. ஏதோ புள்ளையெல்லாம் போடுதுன்னு ஆசைப்பட்டுச்சு, போட்டுட்டு போகுது கழுதே, விடு. என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரு செருப்பு 1000 ரூபாய்க்கு வாங்கி போடுறா. இது 500 ரூபா தானே? ஆத்தோடி நான் என்ன செய்யுது? 500 ரூபாயா? ஏமாமா அந்த செருப்பு 500 ரூபா? 500 ரூபா தானேமா?
செருப்பெல்லாம் அந்த விலை விற்கிதுமா. கடத்தெருவுக்கு வந்து பாரு, விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு அன்னைக்கிளி. அப்புறம் பிள்ளைய 4 பேர் போல நல்லதா போட்டுட்டு போனோம்னா அப்புறம் விலை கொடுக்கத்தானே வேணும். அதுக்காக 500 ரூபாய்க்கு செருப்பெல்லாம் அநியாயம் இல்ல. மூத்தவ இன்ன வரைக்கும் நான் வாங்கி கொடுக்குற அந்த 200 ரூபா 150 ரூபா செருப்பு தான் போட்டுட்டு போறேன். 150 ரூபாய்க்கு மேல அவளுக்கு ஒரு நாள் கூட வாங்கி கொடுத்தது இல்ல. 500 ரூபாய்க்கு இத்த தண்டி பிள்ளைக்கு வாங்கினா எங்க போய் நிக்குது? என் ஃப்ரெண்ட் லில்லிய வந்து பாருங்க, அவ செருப்பு 800 ரூபா தெரியுமா? இருக்கப்பட்டவங்க போடத்தான் செய்வாங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்குள்ளதான் வாங்கிக்கிறேன்னு. செருப்பு ஒண்ணு 500 ரூபாய்க்கு போட்டு வாங்கினா தானே நல்லா இருக்கு. ஏதோ கல்லு குத்தாம முள்ளு குத்தாம 150 200க்கு வாங்கினா பரவாயில்ல. 500 ரூபாய்க்கு என்ன மொத்தம் வருதுங்கிறேன். நானும் அப்பவே சொன்னேன், இந்த ஹீல்ஸ் எல்லாம் நல்லாவே இல்லைன்னு. இதுல ஹீல்ஸ் உள்ள ஒண்ணும் இல்ல, வேணும்னா போய் மாத்திக்கிறீங்க. இந்த செருப்பே எனக்கு பிடிக்கல. இங்கு நல்லா தாண்டா இருக்கு, அப்புறம் என்னத்துக்கு இப்ப கடுப்பிடிக்கிற? அம்மா எப்ப பார்த்தாலும் இப்படிதான்ப்பா சொல்லும். அதெல்லாம் அம்மா ஒன்றும் சொல்லலை, நீ எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் உள்ளே வை போ. முகரைய பாரு, முகரைய என்ன சிலுப்புதுன்னு. அந்த செல்லைய பேத்துக்கிட்டு விட்டுருவேன். இப்படிலாம் சிலுப்பிக்கிட்டு தெரிஞ்சா தெரியுமா? அட விட அன்னைக்கிளி, பெரியவங்களுக்கு கூட 200 ரூபா 250 ரூபாய்க்கு எடுத்துடலாம் போல, சின்ன பிள்ளைகளுக்கு தானே விலைவாசி அதிகமா இருக்கு. அம்மா அவளை இவளுக்கு முன்னாடி பிறந்தவ தானே, வயசுல பெரிய உள்ள தானே. இது நாள் வரைக்கும் என்னைக்காவது நான் கடைக்கு போறேன் அது வேணும் இது வேணும்னு ஆடி இருக்கால. நம்ம வாங்கி கொடுக்குற பொருளை தானே வச்சுக்கிறேன், நம்ம வாங்கி கொடுக்குற பொருளை தானே போட்டுக்கிற. இது மட்டும் என்னங்கிற இப்படி ஆடிக்கிட்டு தெரியுதுங்கிறேன். அட விடுமா, அப்புறம் எதுக்காக கஷ்டப்படுறான்? பிள்ளைய நல்லதை பிள்ளைத அனுபவிக்கிறதுக்கு தானே கஷ்டப்படுறான். பிள்ளைகளுக்கு தான் செலவழிக்கிறேன் இல்லைங்கள, அதுக்குன்னு ஒரு அளவு வேணாமா? இப்படியா காசை போட்டு தண்டம் பண்றது? இந்த பேக்கை கொடுங்க பாப்பா. ஆமா, அப்புறம் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. குடு முதல்ல பேக்க. அன்னைக்கு இப்பதான் வாயை திறக்க கூடாதே. அம்மா என்னது இது டப்பா மணக்கா இருக்கு? டிஃபன் பாக்ஸ் அன்னைக்கிளி, அது வெஞ்சனை வைக்கிற கிண்ணமா, இது சாப்பாடு கொண்டுட்டு போறதான். நல்லா இருக்கு பத்தியா? நான் இதை குச்சி ஓட்டு வைக்கிற டப்பான்ல நினைச்சேன். அம்மா குச்சி ஓட்டு வைக்க வேண்டியதேன். பிள்ளைய எத்தனாவது வடிக்குதுங்க, இன்னும் குச்சி ஓட்டு வைக்க வேண்டியதானே? சரிப்பா, பென்சில் பேனா போட்டு வைக்கிறதுன்னு நினைச்சேன். டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு கொண்டு போறதுக்கு தான் போன வருஷம் வாங்கின கேரியரே இருக்குல்ல மாமா. அப்புறம் என்னத்துக்கு இந்த டப்பாவை பிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இது என்ன பளபளன்னு என்னமோ கணக்கா இருக்கு. பணக்கார வீட்டு பிள்ளைய கொண்டுட்டு போறது மாதிரி. இது ஊருப்பட்ட காசு இருக்குமே. ஏன் அன்னைக்கிளி, டிஃபன் பாக்ஸில் பணக்காரவங்க கொண்டு போகிறது இல்லாதவங்க கொண்டுட்டு போகிறதுன்னு என்ன எழுதியா இருக்கு? பிள்ளைய ஆசைப்பட்டா வாங்கி கொடுக்க வேண்டியதே. கொண்டுட்டு போகட்டும் விடு. அப்புறம் 4 உள்ளைய புதுசாக கொண்டு போகையில் நம்ம உள்ள மட்டும் பழசு கொண்டு போனால் நல்லா தெரியுமா? இருக்கிறதுக்கு தக்கன தானே மாமா அனுசரிச்சுக்கிறேன்னு தானே. அவ கொண்டுட்டு போனதும் போன வருஷத்துக்குள்ளது புதுசு கிடக்கு, இவ கொண்டுட்டு போனதும் போன வருஷத்துக்குள்ளது புதுசு கிடக்கு. இப்பவும் புதுசா வாங்கிட்டு வந்து அதுவும் என்னமோ கணக்கா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தேவைதானே? இதுவே ஊர்பட்ட காசு வந்திருக்குமே. பேக்கே 800 ரூபா அன்னைக்கிளி, செருப்பு 500 ரூபா 1300. லஞ்சு பேக்கு அது ஒரு 350 450 தெரியல. அப்புறம் இந்த டிஃபன் பாக்ஸ் மட்டும் 500 ரூபா அன்னைக்கிளி. அது இதுன்னு சேர்த்து புறக்கி அது ஒரு 3000 ரூபாய் கிட்ட போட்டு தள்ளிருச்சு. எட்டி 3000க்கு அப்புறம் வாயை பழக்கிற? செருப்பு வாங்கியிருக்கோம், டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருக்கோம், பேக்கு லஞ்சு பேக்கு வாட்டர் கேனு இதெல்லாம் வாங்கினா அப்புறம் வராதா பின்ன? மாமா 3000 ரூபாய் காசு வச்சு நான் மாசத்துக்கு குடும்ப செலவையே ஓட்டிடுவேன். 2 பேக்கையும் ஒரு தட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு 3000 வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் இது? எட்டி நீ கடை கண்ணிக்கு போய் சாமான் வாங்கி பார்க்குறியா இல்லையா? விலைவாசி ஏறி போய் கிடைக்கையில இது 3000 வந்துருச்சான்னு கேட்டால் அப்போ என்ன அர்த்தம்? அப்புறம் வராதா பின்ன? பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுன்னு சாதாரணப்பட்டதுன்னு நினச்சிக்கிட்டியா? என்னமாப்பா அதிசயமா நீங்க ஒத்தாளுதான் ஊர் உலகத்துல படிக்க வைக்கிறீங்க. 3000க்கு 5000க்கும் பேக்கு டம்ளர் வாங்கிக்கிட்டு என்னவோ போங்க. எனக்கு இதுகளெல்லாம் பார்க்கல இப்படி எரிச்சு மிஸ்ராத்தான் வருது. என்னமோ பண்ணி தொலைங்க. நீங்களாச்சும் உங்க மக்கமார்களாச்சு. அன்னைக்கிலே எப்ப போங்க அங்கிட்டு எரிச்சல கலப்பிக்கிட்டு. ஐயா இவ கடை கண்ணிக்கு போய் காசு பணத்தை கொடுத்து சாமான் வாங்கி பார்த்தா தானே தெரியும். ஒன்றத்துக்கும் இல்லாமல் அப்புறம் அதுக்கு இதுக்குன்னு அப்புறம் செலவழியாமலே இருக்குமா? என்னத்த சொல்ல? அப்போ என்னன்னு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுன்னு நினச்ச? ஆமா ஆமா, ஊர் உலகத்துல யாருமே படிக்க வைக்கல. இவர் மட்டும்தானே படிக்க வைக்கிறாரு. 5000 ரூபாய்க்கு பேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பத்தியா பேக்கு மட்டும் 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. என்ன சத்தம் பெருசா வருதுங்கிறேன். இந்த சாமான கொடுத்து 3000ன்னு சொல்றீங்க. நான் கொண்டுட்டு போயிருந்தேன்னா 1000 1500க்குள்ள முடிச்சிட்டு வந்திருப்பேன். செருப்பு வாங்குறேன், அதை வாங்குறேன், இதை வாங்குறோம்னு 3000 ரூபாயை போட்டு தள்ளிட்டு அப்ப மகளே கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கணக்கு எனக்கு வந்து ஏறிடாமா. பேசாம போயிருங்க. சத்தம் போடுறாங்க சத்தம். அப்புறம் எல்லாத்துக்கும் காசு செலவழிதுன்னா அழியாதா பின்ன? இனிமே என்னை அனுப்பாத அன்னைக்கிளி. உனக்கு தேவையான சாமா வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு வாங்க வேண்டியதை நீ போய் வாங்கிக்க. நீ போய் வாங்கி பார்த்தா தானே அதோட அருமை தெரியும். ஆமா ஆமாப்பா, நாங்க வாங்கினது எது பிள்ளைகளுக்கு செஞ்சது எது இவரே தானே வாங்கி போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நாங்க கிழிச்சு போட்டுட்டு தானே கிடக்கா. பெரிய இதை கண்டவங்க மாதிரி எம்புட்டு காசுக்கு என்னென்னத்தை வாங்கிட்டு வர்றது? ஒண்ணும் இல்லாத சாமானுக்கு 3000 ரூபாயை கொடுத்துட்டு வந்து ஏமாந்து விட்டு பத்தம் பேசுறிய பேச்சு. இந்த டப்பாலாம் எத்தனை நாளைக்கு? அதுவும் பெலாசிட்டிக்குள்ள இருக்கு. இங்கிட்டு தூக்கி அங்கிட்டு போட்டோன்னா உடஞ்சு போயிடும். இன்னும் 4 நாளுக்குள்ள எனக்கு டிஃபன் பாக்ஸ் வேணும், கிஞ்சனை வேணும்னு கேட்டா அப்புறம் என்னன்னு பாத்துக்கிறீங்க. அப்புறம்
கேட்டுச்சுன்னா அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு உடையாது. நல்ல குவாலிட்டியான டப்பாதேன். பார்க்கத்தானே போறேன். அன்னைக்கு இப்படி சொல்லையில இப்படித்தான் கடுப்பு தட்டேன். இதே டப்பாவை உடைச்சு கவுத்திப்புட்டு எண்ணி 4 நாள்ல வந்து எனக்கு டப்பா வேணும்னு கேட்கல. அப்புறம் என்னை பெத்தவ மருதாயில நான் பாத்துக்கிறேன். அம்மா